இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட மீண்டுமா இந்த மாதத்துல உத்தமம் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருப்பதனால, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதனால ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்கிற உங்களுக்கும் நன்றி. அதே போல இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க இதை முழுசா பாருங்க. ஏதாவது தவறுகள் குறைகள் இருந்தா நீங்க சொல்லுங்க. முதல்ல பேச போடும் பொழுதே நீங்க அப்படியே அதை நீங்க பார்த்துட்டு போகாதீங்க. அதை கேளுங்க, முழுசா கேளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை வருவதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அப்படியே அந்த நாள்ல கூட உபகமும் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம், இந்த நாள்ல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. நம்ம மனுஷனுடைய பார்வையில, மனுஷனுக்கு ஏற்ற வழியில, மனுஷனை பார்த்த உடனே அப்படியே உத்தமனா இருக்கிறது கூடாது. கர்த்தருக்கு முன்பாக, அதாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இருக்க கடவாய். ஏன்னா நம்ம மனுஷங்கிட்ட மறைச்சிட்டு நம்ம போயிடலாம். நல்லவனை போல நம்ம இருக்கலாம், உத்தமனை போல நம்ம இருக்கலாம். ஆனா மனுஷனுடைய பார்வையில நம்ம இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருக்கு முன்பாக நம்ம உத்தமனா இருக்கப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மளை பார்த்து சாட்சி கொடுப்பார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன தெரியுமா காரணம்? அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு முன்பாக நம்ம உத்தமனா இருக்கப்பட வேண்டும். அவனமாக இந்த வசனம் சொன்னபடியே நம்ம உத்தமனா இருக்க பழகி கொள்ளணும். ஐயோ, எங்கெங்க உத்தமனா இருந்தா நம்மெல்லாம் ஒருத்தம் கூட மதிக்க மாட்டாங்க, இன்னைக்கு எப்படி இந்த உலகத்துல இருக்கணுமோ அப்படி வாழ்ந்து கொள்ளணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம உத்தமனா இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருப்பார். கர்த்தர் நமக்காக சாட்சி கொடுக்கிறவராய் இருப்பார். அதனால மனுஷனுக்கு பார்வைக்காக நீங்க இருக்காதபடி கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய முன்னாடி நம்ம உத்தமனா இருக்க கடவோம். கர்த்தர் நம்ம அனுதினமும் நம்ம வழி நடத்துவாராக. இந்த வார்த்தை வசனம் உங்களை தேற்றி கொண்டிருப்பதனால கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஐயா, நாங்கள் மனுஷனுக்கு முன்பாக நாங்கள் உத்தமனும் நல்லவனா இருக்காதபடிக்கு உமக்கு முன்பாக, உம்முடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமா இருக்க எங்களை கிருபை செய்யுங்க ஐயா. தகப்பனே, எங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா. உமக்கு மாத்திரம் நாங்கள் உத்தமனா இருக்க கிருபை செய்யுங்க. உமக்கு உத்தமனா இருந்தா இந்த உலகத்துக்கு நாங்கள் உத்தமனா இருக்க கிருபை செய்வீராக தகப்பனே. அதனால எங்க இருதயத்தை ஆண்டவரே உத்தமமாக இருக்க கிருபை செய்யுங்க. நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன்.